சிவாஜி படத்துல தலைவர் அந்த கண்ணாடிகளுக்கு நடுவுல ஆடும்போது எவ்வளவு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்கல்ல அப்படின்னு தோணும். நமக்கு தோடிச்சொரு இவருக்கு தோடி இருக்கு. ஏன்னா கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ அமைச்சு தலைவர் வழியில் அந்த பிசினஸ் நடத்துறது மட்டும் இல்லாம அதுல ஒரு கிஃப்ட் செஞ்சு தலைவர்கிட்ட கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்ற கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு அவருடைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஆன் தலைவர் வழி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனைத்து படங்களும், வெறும் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனைத்து படங்களும் பார்க்கவும். எல்லாம் ஃபேமிலியோட தான் போவோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், ஒரு கேங்காக தான் போவோம். தனிப்பட்ட முறையில் போய் ரஜினி சார் படம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் தனிப்பட்ட முறையில் போகிறதே கிடையாது. ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் மூவி ஒண்டி தான். படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸ்கூலை பங்க் பண்ணிவிட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து அபிராமி தேட்டருக்கு திரும்பி போகிறோம். அப்பவும் தேட்டர் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மேனேஜர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கையில் டிக்கெட்டை வாங்கி, பேக் ரோலாம் கொடுக்க முடியாது தம்பி, முன் ரோவில் ஃபஸ்ட்டு ரோவில் தான் கொடுக்க முடியும், இஷ்டம் இருந்தால் டிக்கெட்டை வாங்கிக்கோ, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற பார்த்தது இல்லாமல் பங்க் பண்ணி திரும்பி அந்த படத்தை போய் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு, காலேஜில் தான் பங்க் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்கூல் டைம்லேயே பங்க் பண்ணி படத்தை பார்த்துருக்கோன்னா பாருங்கள் அப்போ எப்படியாப்பட்ட ஃபேனாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினி சாரை நாங்கள் ஆக்சுவலாக ஒரு வாட்டி ஃபேமிலியோட அவர் வீட்டுக்கே போயிருந்தோம், ஓஎஸ் கார்டனுக்கு. அந்த டைமில் சார் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருந்தார். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் தான் ஃபேமிலியோடு போனோம். பட் எங்கள் அண்ணலுக்கு அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபர் அன்னைக்கின்னு பார்த்து லீவு. அவரால் எங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி காரில் ஷேக்கண்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஆனால் திரும்பி ட்ரைன்ற மாதிரி நாங்கள் ட்ரையும் பண்ணல. கடவுளாக எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஃபேமிலியோடு நாங்கள் நைட் டின்னருக்கு போகிறோம், ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு போனால் சார் ஃபேமிலியோடு உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அங்கே போன உடனே அவர் பார்த்த உடனே ஒரு வணக்கம் போட்டதுக்கு ஒரு வணக்கம் போட்டார். ஃபேமிலியோடு இருந்திருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல முறை கிடையாது. நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு அந்த சர்வீஸ் பண்ணுற ஒரு பர்சன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், சார்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு, சார் ஓகே சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் பண்ணுற ஸ்டாஃப் வந்து நேராக போயிட்டு சர்வீஸ் பண்ணுற அந்த டேபிளில் போய்ட்டு சார்கிட்ட இந்த மாதிரி அந்த டேபிளில் இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றாங்க அவங்க ஃபேமிலியோட, அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உடனே அந்த டேபிளில் இருந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இம்மீடியட்டாக எழுந்துச்சு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி சொல்லி அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறோம், பொறுமையாகவே எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர். ஆனால் அதெல்லாம் இதுவே பண்ணாமல் இமீடியட்டாக அந்த டேபிளில் இருந்து ஏஞ்சி வந்து எங்கே லைட்டிங் நல்லா இருக்கோ அந்த இடத்துல அவராகவே ஒரு இடத்த சூஸ் பண்ணி எங்கள் கூட நின்று ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். தலைவர் வழியில கார்த்திக் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் OTT டவுன்லோட் பண்ணுங்க. ஜெனரலா ஸ்கூல்ல நடிகர்கள் பத்தி பேசினா நோ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு